தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பிரச்சாரம் வெறிச்சோடியது. முதலமைச்சர் பிரச்சாரம் வெறிச்சோடியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியுள்ளது. தற்பொழுது செல்லும் இடமெல்லாம் திமுக வேட்பாளர்களுக்கு தமிழக வாக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் திருப்பத்தூரில் பிரச்சாரம் செய்தார். 1,00,000 நாற்காலிகள் போடப்பட்டது. ஆனால் வந்தவர்கள் 500 பேர் கூட கிடையாது. நாற்காலிகளில் அங்கும் ஒருவர் இங்கும் ஒருவருமாக அமர வைக்கப்பட்டிருந்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சாதனைகளை பற்றி நாற்காலிகளிடம் எடுத்துரைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சார கூட்டத்துக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் எவ்வளவோ முயற்சித்தும் கூட பார்வையாளர்கள் வரவில்லை. இது திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரமே வெறிச்சோடியது, பார்வையாளர்கள் இல்லாமல். அப்போ அமைச்சர்கள், திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் பார்வையாளர்கள் எப்படி கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் டல்லடிக்க ஆரம்பித்துள்ளது, வெறிச்சோடி காண்பிக்கிறது. திருப்பத்தூரில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் நாற்காலிகளை பார்த்து பேசினார். பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை, வாக்காளர்கள் கலந்து கொள்ளவில்லை. செல்லும் இடங்களிலெல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பு அலை நிலவுகிறது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக 64% எதிர்ப்பு அலை வீசுகிறது. சமீபத்திய கருத்து கணிப்புகள் எல்லாமே அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதற்கு நேர்மாறாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக, கருத்துக்களை கேட்பதற்காக அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் கூட்டம் அலைகடலென திரண்டு வருகிறார்கள். இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.